அமெரிக்க அரசாங்கம் அவங்க உருவாக்கின இந்த வேர்ல்டு ஆர்டர் அப்படிங்கறத அவங்களே குழி தோண்டி புதைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ட்ரம்பினுடைய நடவடிக்கையால பாத்தீங்கன்னா இப்போ ஐரோப்பிய ஒன்றியம், சைனா மாதிரியான நாடுகள் அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டா ரிட்டைலியேட்டரி டாரிஃப்ஸ் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் விளைவா உலகமயமாதல் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்குதுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகமயமாதலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை உலகமயமாதல் அப்படிங்கிற காலகட்டத்தையே எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்குது அப்படிங்கறத பார்க்க போறோம். கூடவே இப்படிப்பட்ட ஒரு அவசர காலகட்டத்தை சமாளிக்கிறதுக்கு இந்தியா எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே டீடைலா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, பிரிட்டன் பிரதமரான கேர் ஸ்டார்மர் ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய வர்த்தக போரால கடந்த 1991 தொடங்கிய உலகமயமாதல் காலகட்டம் அப்படிங்கிறது நேற்றோட முடிவுக்கு வந்திருக்கிறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காருங்க. இவர் இந்த அறிவிப்பை வெளியிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் இப்போ இந்த மாதிரி பல நாடுகள் மேலையும் வரி விதிச்சதுனால பல நாடுகளுமே இந்த உலகமயமாதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான நம்ம இப்படி வந்து சிக்கி இருக்கோம், இதுல இருந்து நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நாடுகள் எல்லாம் அவங்களுடைய பொருளாதார பாதுகாப்பு அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப இப்ப போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறதுனால 1991 சோவியத் யூனியனை வீழ்த்திய பிறகு ஆரம்பிச்ச இந்த உலகமயமாதல் அப்படிங்கிற காலகட்டம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. அது என்னப்பா உலகமயமாதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா கடந்த 1991 முன்னாடி சோவியத் யூனியன் இருந்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் வெளிநாடுகள் கிட்ட இருந்து அவர்களுடைய நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கிறதுல ரொம்பவே குறியா இருந்தாங்க. ஈவன் இந்தியாவை கூட எடுத்துக்கோங்க, 1991 முன்னாடி வரைக்கும் வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவுக்குள்ள முதலீடு செய்யறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. அப்படியே முதலீடு செய்யணும் அப்படின்னாலும் இங்க இருக்கக்கூடிய இந்தியன் கம்பெனிஸ் கூட டைப் வச்சுதான் முதலீடு செய்யணும். அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து தயாரிச்சு வரக்கூடிய பொருட்களுக்கு இந்தியா பயங்கரமான வரி விதிப்பு அப்படிங்கறதையும் நடைமுறையில் வச்சிருந்தது. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருந்த இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படிங்கறத பாதுகாக்கிறதுக்காக தான். வெளிநாட்டு கம்பெனிகள் அதிக அளவுக்கு இந்தியாவில் முதலீடு பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க கம்பெனிஸ் இந்தியாவுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா, இந்தியாவில் அப்பதான் துளிர்விட தொடங்கி இருந்த பல கம்பெனிகளும் அப்படியே திவாலாக வேண்டிய சூழ்நிலை உருவாயிடும். அவங்கனால இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் கூட போட்டி போட முடியாது அப்படிங்கிறதுக்காக பாத்தீங்கன்னா, இந்தியா தன்னுடைய மார்க்கெட்டையே வெளிநாடுகளுக்கு இல்லாத வகையில க்ளோஸ் பண்ணி வச்சிருந்ததுங்க. சோ இந்த மாதிரி பொருளாதார பாதுகாப்பை ஃபாலோ பண்ணிட்டு இருந்த நாடுகளுக்கு மையப்புள்ளியா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன் தாங்க. ஆனா கடந்த 1990 சோவியத் யூனியன் கலைக்கப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா, சோவியத் யூனியன் கிட்ட இருந்து கிடைச்சிட்டு இருந்த பாதுகாப்பு இந்த நாடுகளுக்கு கிடைக்காம போகுதுங்க. ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா இந்த நாடுகள் மேலையும் அப்ப இருந்த பொருளாதார சூழ்நிலைகளை பயன்படுத்தி இந்த உலகமயமாதல் அப்படிங்கறத அழுங்காம வந்து திணிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த உலகமயமாதல் அப்படிங்கிறது இந்த நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார ரீதியா வளர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணி இருக்குதுங்க. அந்த 1991 பிறகு பாத்தீங்கன்னா, இந்திய அரசாங்கமே அவங்களோட மார்க்கெட்டை வெளிநாடுகளுக்கு ஓபன் பண்ணி விடுறாங்க. பல வெளிநாட்டு கம்பெனிகளும் இந்தியாவுக்குள்ள வந்து முதலீடு பண்றாங்க. இந்தியாவில் அவங்களோட ஃபேக்டரிஸ் ஓபன் பண்றாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டு பொருட்கள் இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து விற்பனை செய்யறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களும் நடந்து இந்திய பொருளாதாரமும் வேகமா வந்து வளர ஆரம்பிச்சதுங்க. இதைத்தான் நம்ம உலகமயமாதல் அப்படின்னு வந்து சொல்றோம். ஆனா இந்த உலகமயமாதல் காலகட்டத்திலுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறது இருந்துச்சுங்க. அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இந்த உலகமயமாதல் காலகட்டத்தில் ஒரு வலைப்பின்னல் மாதிரி ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இங்க உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆப்பிள் ஐபோன் எடுத்துக்கோங்க. அது ஒரே நாடு தயாரிக்குதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒவ்வொரு நாட்டில இருந்தும் ஒவ்வொரு பொருள் அப்படிங்கிறது தயாரிக்கப்படும். உதாரணத்துக்கு ஆப்பிள் ஐபோனோட கேமரா அப்படிங்கிறது ஜப்பான்ல இருந்து வரும். அதே மாதிரி அதோட ப்ராசஸர் தைவான்ல இருந்து வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள், மதர் போர்டு வியட்நாம், இந்த மாதிரி பல பொருட்கள் பல நாடுகள்ல இருந்து கொண்டு வரப்படும். கடைசியா அதெல்லாம் சைனால வச்சு அசம்பிள் பண்ணுவாங்க. அங்க இருந்து அது அமெரிக்கா மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் விற்பனை செய்யப்படும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த வலைப்பின்னல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நாடு அந்த ஒரு பர்டிகுலர் பொருளை அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு கொடுக்க மறுத்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராடக்ட்டுக்கு பெரிய அடி அப்படிங்கிறது விழுவும். அப்படி இல்ல யாரோ ஒருத்தர் அவங்களுடைய ப்ராடக்டோட ரேட்டை ஏத்துனாங்க அப்படின்னா இந்த ஐபோனோட ரேட்டே ஓவராலா அதிகமாகும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வலைப்பின்னல்ல ஏதோ ஒரு மூலையில ஏற்படுற இந்த எஃபெக்ட் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலையும் ஒரு பெரிய எஃபெக்ட் அப்படிங்கிறது
அப்படிங்கறத கிரியேட் பண்ணுங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகமயமாதல் அப்படிங்கிற வலைப்பின்னலோட மையப்புள்ளியில இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் தாங்க. அவங்க எப்படிப்பா மையப்புள்ளிக்கு போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கன்சியூமர் மார்க்கெட் அப்படின்னா அது அமெரிக்கா தான். அதாவது இந்த வலைப்பின்னல் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை விற்கிறதுக்கான பிரைமரி மார்க்கெட் எதுன்னு பார்த்தா அமெரிக்கா தான். என்னதான் அமெரிக்காவில் பாப்புலேஷன் அப்படிங்கிறது இந்தியாவையும் சைனாவையும் கம்பேர் பண்ணும்பொழுது கம்மியா இருந்தாலுமே கூட பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியில பார்க்கும் பொழுது அமெரிக்கர்கள் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு $17 trillion அளவுக்கான பொருட்களை வாங்கி குவிக்கிறாங்க. ரெண்டாவது இடத்துல ஐரோப்பிய ஒன்றியம் இருக்குது, கிட்டத்தட்ட $10 trillion அளவுக்கான பொருட்களை வருடம் வாங்கி குவிக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு மார்க்கெட்டே இனிமேல் என் மார்க்கெட்டை நான் உனக்கு திறந்து விட மாட்டேன், நான் க்ளோஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டுக்காக இவ்வளவு காலமா பொருட்களை தயாரிச்சுக்கிட்டு இருந்த அந்த நாடுகளுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகும்? அதுதாங்க இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இங்க நிறைய பேர் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம், ஏன்பா ட்ரம்ப் ஒன்னும் மார்க்கெட் எல்லாம் க்ளோஸ் பண்ணல, ஜஸ்ட் வரி மட்டும் தானே போட்டிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரி விதிப்புக்கும் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் எப்ப வரி விதிப்பேன் அப்படின்னு பார்த்தா என் மார்க்கெட்டுக்குள்ள அந்த பொருள் வரக்கூடாதுன்னு நினைச்சாதான் நான் அதிக வரி அப்படிங்கறத விதிப்பேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வரி விதிப்பும் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்றதும் கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தாங்க. அதைத்தான் இப்ப ட்ரம்ப் இந்த நாடுகளுக்கு பண்ணியிருக்காரு. எக்ஸாக்டா இந்த விஷயத்தை தாங்க பிரிட்டனுடைய பிரதமரான கேர் ஸ்டாமர் சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகமயமாதல் அப்படிங்கிற விஷயத்த உலக நாடுகள் எல்லாத்து மேலேயும் திணிச்சதே அமெரிக்கா தான். அப்படிப்பட்ட அமெரிக்காவே இப்ப இந்த உலகமயமாதல் அப்படிங்கிற வலைப்பின்னலை விட்டு வெளியே போக பாக்குது. இந்த உலகமயமாதல் அப்படிங்கிற காலகட்டம் இதோட முடிவுக்கு வருது அப்படின்னு அவர் சொல்றது இதைத்தாங்க அவர் மீன் பண்றாரு. சரிப்பா, அப்ப இந்த வலைப்பின்னல்ல இருந்து அமெரிக்காவை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஏதாச்சும் ஒரு நாடு வர முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா $18 trillion அளவுக்கு அமெரிக்கா வருடம் பொருட்களை வாங்குது அப்படிங்கும் பொழுது அந்த அளவுக்கு பொருட்களை வாங்குற நாடுகள் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க. ரெண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் $10 trillion அளவுக்கு வாங்குது, மூணாவது இடத்துல சைனா, நாலாவது இடத்துல இந்தியா. நாடுகள் வரிசையில பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மூணாவது இடத்துக்கு வந்துடும். இந்த அளவுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் வெளியே போகுது அப்படின்னாலும் அதனால ஒரு பெரிய சிக்கல் ஏற்படாம வர்த்தகம் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியுங்க. இப்ப ஐரோப்பிய ஒன்றியமும் சைனாவும் கை கோர்த்தாங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள வர்த்தகம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஐரோப்பிய ஒன்றியம், சைனா, இந்தியா இவங்க 3 பேரும் சேர்ந்து கை கோர்த்தாங்க அப்படின்னா ஈஸியாவே அமெரிக்காவை இந்த ஒரு வலைப்பின்னல்ல இருந்து ரீப்ளேஸ் பண்ணிட முடியுங்க. அது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான காரியம் கிடையாது. கண்டிப்பா இந்த 3 நாடுகளும் கைகோர்க்கும் பட்சத்துல அமெரிக்காவை ரீப்ளேஸ் பண்ண முடியுங்க. ஆனா இங்க தாங்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கறதே இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனாவோட டம்பிங். சீனா பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு விஷயத்துக்கு ஃபேமஸ். அது என்ன அப்படின்னா ரொம்ப சீப்பா ஒரு பொருளை தயாரிச்சு ஒரு நாட்டுக்குள்ள கொண்டு போய் டம்ப் பண்றதுல சைனா அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொருளை ரொம்ப தரமட்ட சீப்பான ரேட்டுக்கு சைனானால தயாரிக்க முடியும். அப்படிப்பட்ட பொருட்கள் இப்ப இந்தியாவுக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே பொருட்களை இந்தியாவுல தயாரிக்கக்கூடியவர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. சீன பொருட்களோட விலையை மேட்ச் பண்ண முடியாம, சீன பொருட்கள் கூட போட்டி போட முடியாம இந்தியாவுல அதை தயாரிக்கக்கூடியவங்க அவங்களோட கம்பெனிகளை இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். இதன் மூலமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கறதே இந்தியாவில் அழிஞ்சு போயிடும். கம்ப்ளீட்டா அந்த ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம சைனாவை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இதனாலதான் பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கம் முதற்கொண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளும் ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படிங்கறத சைனாவுக்கு மேல போடுவாங்க. ஈவன் ஐரோப்பிய ஒன்றியம் கூட பாத்தீங்கன்னா கடந்த வருடம் சீனாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு எதிராக கிட்டத்தட்ட 27% ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படிங்கறது போட்டாங்க. ஏன்னா சைனாவோட அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு மார்க்கெட்டுக்கு வருதுங்க. அப்படி வரும்பொழுது அந்த கார்ஸ் இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள போகுது அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியத்துல அதே எலக்ட்ரிக் கார்ஸை தயாரிக்கிறவங்கனால அது கூட போட்டி போட முடியாம கம்பெனிஸா மூடிடுவாங்க. அந்த எலக்ட்ரிக் கார் செக்மெண்ட் அப்படிங்கறதே ஐரோப்பிய ஒன்றியத்துல வளராம போயிடும். இந்த ஒரு விஷயத்தினால தாங்க சைனா கூட வர்த்தகம் பண்றதுக்கு எல்லா நாடுகளும் பயப்படுவாங்க. அதே பயம் இப்ப ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் வரும். என்னதான் நம்மளோட ப்ராடக்டை சைனாவுக்கு கொண்டு போலாம், சைனால இருந்து நமக்கு தேவையானதை வாங்கிக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியம் நினைச்சாலுமே கூட இப்ப அமெரிக்காங்கிற ஒரு பெரிய மார்க்கெட் இல்லாததுனால அந்த மார்க்கெட்டுக்கு போக வேண்டிய ப்ராடக்டையுமே சீன அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்து மேல தள்ளுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இருக்குதுங்க. அப்படி வரும் பொழுது இன்னும் விலையை கமிச்சு ரொம்ப சீப்பா சீன அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள பல பொருட்களையும் கொண்டு போவாங்க. இதனால ஐரோப்பிய ஒன்றியம் கம்ப்ளீட்டாவே சைனாவை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்கப்படும். இதுல இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும், அதே சமயம் சைனா கூடயும்
வர்த்தக உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நோக்கம். அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்க்கும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வருடத்தினுடைய மத்திய காலகட்டத்தில் இந்த ஒரு மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல் இருந்தாலுமே கூட ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தைரியத்தில் தாங்க இப்ப ட்ரம்புக்கு எதிராக ரீடைலியேட்டரி டாரிஃப்ஸ் அப்படிங்கறத அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அமெரிக்கர்கள் பெரிய அளவுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் குறி வச்சு இந்த ரிட்டைலியேட்டரி டாரிஃப்ஸ் அப்படிங்கறத ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா மேல விதிக்கிறதுக்கு தயாராகிட்டு வருதுங்க. வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு இந்த டாரிஃப்ஸ் அப்படிங்கறத ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே சமயம் சைனா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 34% ரிட்டைலியேட்டரி டாரிஃப் அப்படிங்கறத அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா நாங்க ரிட்டைலியேஷன்லாம் பண்ண போறது இல்லைங்க, அமெரிக்கா கூட ட்ரேட் டீல் போட்டுக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களுக்காகவும் அமெரிக்காவை சார்ந்து வந்து இந்தியர்கள் இருக்கிறாங்க. சோ அதனால எதுக்கு பகைச்சுக்கிட்டு அதுக்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சாதகமா வர்ற மாதிரி ஒரு டீலை ஏற்படுத்துறதுக்கு நாங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா இந்தியாவுக்கு அதுல சாதகமா இல்ல, இந்தியாவுக்கு பாதகமா மாறுச்சு அப்படின்னா இந்த டீலை நாங்க போட மாட்டோம், இது அப்படியே விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து சொல்லி இருக்குதுங்க. சோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பிளான் அப்படின்றதுல இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா அதன் மேல இருக்கக்கூடிய வரிகளை இந்தியா வந்து விலக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு ஹார்லி டேவிட்சன் பைக் மேல இந்தியா வரி விதிக்கிறத நாங்க குறைச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் வரி விதிப்பை தூக்குனா பாதிப்புகள் ஏற்படாதோ அந்த இடத்துல எல்லாம் வரி விதிப்புகளை தூக்குறதுக்கு இந்திய அரசாங்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அதே சமயம் அமெரிக்கா விவசாய பொருட்களை பெரிய அளவுக்கு குறி வச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இந்தியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா விவசாய பொருட்கள் விஷயத்துல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா அது இந்திய பொருளாதாரத்தையே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ள தள்ளும். கண்டிப்பா அதை இந்தியா பண்ணாது அப்படிங்கிறதுல சந்தேகமே தேவையில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டா நான் ட்ரேட் டீல் போடல, இந்த 27% டாரிஃப் இருந்துட்டு போகுது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்தியா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டு நகர்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுதுங்க. ஆனா மோஸ்ட்லி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு ட்ரேட் டீல் அப்படிங்கிறது கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. சோ இந்த மாதிரியான டீல்ல காஸ்ட்லியான பொருட்களுக்கு வரியை குறைக்கிறதுல இந்தியா போக்கஸ் பண்ணாங்க அப்படிங்கும் பொழுது அது நமக்கு பெருசா பிரச்சனையை உருவாக்காது. சோ என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்க அரசாங்கம் இந்தியா கூட ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட்டுக்கல அப்படிங்கிற பட்சத்துல இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக ரிட்டைலியேட்டரி டாரிஃப்ஸ் அப்படிங்கறத போடணுமா, இல்ல எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இந்தியா இந்த விஷயத்துல இருந்து ஒதுங்கி இருக்கணுமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.